பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் 10வது ஆழ்வாரான தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் ஆற்றிய தொண்டு பற்றியும் அவர் பாடிய பாசுரம் பற்றியும் பார்க்கலாம். ஆழ்வார்கள் வைணவத்தில் பெருமாளுக்கு இணையாக பார்க்கப்படுபவர்கள். பெருமாளே கதி என்று அவரை சரணடைந்து தீராத பக்தி கொண்டு தமிழ் செய்யுளால் பெருமாளை பாடியவர்கள். இந்த செய்யுள்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆழ்வார்களின் பேச்சுக்கு பெருமாளே கட்டுப்படுவதாகவும் ஆழ்வார்கள் எங்கு சென்றாலும் பெருமாளும் அந்த இடத்திற்கு தேடி செல்வார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்றனர். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றிய பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் 10ஆம் ஆனவர். இவர் 8ஆம் நூற்றாண்டு பராபர ஆண்டு மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் தேய்பிறை சதுர்தசி திதியில் செவ்வாய்க்கிழமை திருமண்டக்குடி என்ற ஊரில் பிறந்தார். இவர் திருமாலின் வனமாலையின் அம்சமாக பிறந்தவர். இவரின் தந்தை வேத விசாரதர், குடுமி சோழிய பிராமணர் வகுப்பை சார்ந்தவர். மேலும் இந்த பிரிவினர் பகவான் விஷ்ணுவை புகழ்ந்து பாடுவதையே தொழிலாக வைத்திருப்பதால் இவர்கள் விப்ரா மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிறந்த 12வது நாளில் விப்ர நாராயணர் என்கிற பெயர் வைக்கப்பட்டது. சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கிய பக்தி அவருக்கு கற்பிக்கப்பட்டது. அவர் நன்கு ஆளுமையுடன் வளர்ந்தார். மேலும் அவர் வயது முதிர்ந்த நபர்களையும் இளையவர்களையும் ஒரே மாதிரியாக கருதி அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுப்பவராக இருந்தார். திருக்கரம்பனூரில் தேவதேவி என்ற பெண் இருந்தார். இவர் உறையூர் அரசபையில் ஆடி பாடி பரிசுகள் பல பெற்று திரும்பும் வழியில் விப்ர நாராயணரின் தோட்டத்தின் அழகில் மயங்கி அதை பராமரிக்க சென்றாள். ஆனால் அவர் வந்ததையோ அவர் பேச்சையோ கவனிக்காமல் பெருமாளுக்கு பூமாலை தொடுப்பதிலேயே கவனமாக இருந்தார் விப்ர நாராயணர். அதே போல பெருமாளுக்கு தானும் சேவை செய்வதாக கூறி கொஞ்சம் கொஞ்சமாக விப்ர நாராயணரின் மனதில் இடம் பிடித்தார் தேவதேவி. தேவதேவி இல்லாமல் தான் இல்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டார் விப்ர நாராயணர். தன் குடும்பத்தை பார்க்க சென்ற தேவதேவியுடன் விப்ர நாராயணரும் சென்றார். அவரிடம் இருந்த செல்வம் எல்லாம் தீர்ந்ததால் தேவதேவியின் தாயார் அவர் மீது வெறுப்பு கொண்டார். அப்போது பெருமாள் ஒரு பொன் கிண்ணத்தை விப்ர நாராயணன் கொடுத்ததாக தேவதேவியின் தாயாரிடம் கொடுத்தார். மறுநாள் கோவிலில் தங்க கிண்ணம் காணாமல் போனது. தேவதேவியின் தாயாரையும் விப்ர நாராயணரையும் விசாரித்துவிட்டு விப்ர நாராயணரை சிறையில் அடைத்தார் மன்னன். மன்னனின் கனவில் பெருமாள் தோன்றி விப்ர நாராயணனின் பெருமைகளை கூறி அவரை விடுவிக்க கூறினார். தான் எனும் ஆணவத்தை தவிர்க்கும் பொருட்டு தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது ஞானிகளுக்கு இயற்கை. மேலும் பரமனுக்கு அடிமை என்பதால் அவன் தன் உத்தம அடியார்க்கு அடிமை என்பதை பெரிதாக எண்ணுவது வைணவ மரபு. அதனாலேயே அரங்கனுடைய தொண்டர்களின் அடியாகிய திருவடியின் தூசி எனும் பொருள்பட தொண்டரடிப்பொடி என்றும் அரங்கனின் பக்தியில் ஆழ்ந்து போனவர் என்றதால் ஆழ்வார் என்றும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆனார். அதன் பிறகு விப்ர நாராயணர் தொண்டரடிப்பொடி ஆழ்வாராக திருவரங்கத்திலே வாழும் அத்தலத்தின் இறைவனான ரங்கநாதருக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் சிரம் மேற்கொண்டு செய்து அவருடன் கலந்தார். இவர் 45 பாசுரங்களை உள்ளடக்கிய திருமாலை மற்றும் 10 பாசுரங்களை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அவரது பாசுரங்கள் அனைத்தும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் பிரதான தெய்வமான அரங்கநாதரை புகழ்ந்து பேசுகின்றனர். திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் ரங்கநாதரை துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்டுள்ளனர். அரங்கநாதர் கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் நம்பினார். தனது 38வது பாசுரத்தில் விஷ்ணுவின் பக்தர்கள் தங்கள் உடலை பூமியில் விட்டுவிட்டு ஆன்மாவை கடவுளுக்கு இணைத்தனர் என்று கூறியுள்ளார். அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் அன்றாட வழிபாட்டிலும் இவர் பாடிய பாசுரம் ஓதப்படுகிறது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பொருள்:
பச்சை நிறம் கொண்ட பெரிய மலையை போன்ற உடலும் பவளம் போல் சிவந்த உதடுகளும் தாமரை போல சிவந்த கண்களும் உடைய அச்சுதனே, தேவர்களின் எருது போன்று வலிமையானவனே, ஆயர்களின் கொழுந்தே என்று சொல்லும் இந்த சுவையை விட்டுவிட்டு நான் போய் இந்திரலோகத்தை ஆளும் அந்த சுவையை பெற்றால் கூட விரும்ப மாட்டேன். திருவரங்கம் என்ற பெரிய திருத்தலத்தில் உள்ளவனே என்று கூறுகிறார். திருமாலை அறியாதோர் திருமாலையே அறியாதவர் என்று வழக்கு உண்டு. தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் படைப்புகளில் ஒன்றான திருமாலையின் உயர்வை சொல்கிறது. இவர் பாடிய திருமாலை எனும் நூலை அறியாதவர்கள் பரமனாகிய திருமாலையே அறியாதவர்கள் என்று பொருள். இவர் தனியாக இல்லாமல் மற்ற ஆழ்வார்களுடன் இணைந்து 2 கோவில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். மங்களாசாசனம் என்பது ஒரு கோவிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுவதாகும். அந்த கோவில்கள் அயோத்தி மற்றும் ஸ்ரீரங்கம். இதுவே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய வரலாறும் அவர் பாடிய பாசுரங்களும் அவர் திருமால் மீது கொண்ட பக்தியும் ஆகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம்